பிரியமானவர்களே, இயேசுவோடு நிகழ்ச்சியில் 17ஆம் பாகத்தில் உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நமது அருமை நண்பர் கேப்டன் அவர்கள் ஊழிய நிமித்தமாக வெளியூர் சென்ற காரணத்தினால் இயேசுவோடு நாம் நிகழ்ச்சியில் அவரால் பங்கேற்க முடியவில்லை. ஊழியம் செய்த பிறகு அவர் ஊர் திரும்பிய பிறகு இயேசுவோடு நாம் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கர்த்தருடைய வார்த்தை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று விடுவிப்பார். சூப்பர் வார்த்தை, கர்த்தர் அருமையான வார்த்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். அதாவது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் அப்படின்னா என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, நீங்க நீதி நேர்மையா நடந்திருக்கலாம், நீங்க ரொம்ப ஒரு ஒழுக்கமா நடந்திருக்கலாம், நீங்கள் பொய் பேசாமல் இருந்திருக்கலாம், நியாயமாக நடந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு எல்லாமே எகென்ஸ்டாக சொந்தக்காரங்க, உங்களுடைய பக்கத்தில் இருக்காரங்க எல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக நிற்கலாம். நம்ம உண்மையாக பேசணும், நம்ம நல்லதாக செஞ்சோம், நமக்கு ஏன் இந்த எதிராக நிற்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஏசப்பா தான் சொல்கிறாரு, நீதிமன்றம் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீங்கள் எத்தனை போராட்டம் வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனை வந்தாலும் கலங்காதீங்க, தைரியமாக இருங்க. இயேசப்பா உங்க கூட இருக்காரு என்பதை நீ மறந்துடாதீங்க. அதனால இயேசப்பா உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஜெயமா இருக்க கிருபை செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.